தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில இப்போ 33 பேர் அமைச்சர்களா பொறுப்பேற்று அவர்களுக்கான துறைகளும் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழக அமைச்சர்களாகி இருக்கிற அவங்களுடைய வயது என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான் நிகழ்ந்திருக்கு. வெறும் 28 வயதுடைய நபர்கள் எல்லாம் இப்போ அமைச்சர்களாகியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த எல்லா அமைச்சர்களுடைய வயது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல முதலமைச்சரா பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவர்களுக்கு 51 வயது ஆகுது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கு 62 வயது ஆகுது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு 78 வயது ஆகுது. பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு 43 வயது ஆகுது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரான கே ஜே அருண்ராஜ் அவர்களுக்கு 46 வயது ஆகுது. மின்சாரத்துறை அமைச்சர் சி டி நிர்மல்குமார் அவர்களுக்கு 44 வயது ஆகுது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு 39 வயது ஆகுது. உணவுத்துறை அமைச்சர் பி வெங்கடராமன் அவர்களுக்கு 48 வயது ஆகுது. கனிம வளத்துறை அமைச்சர் டி கே பிரபு அவர்களுக்கு 41 வயது ஆகுது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு 29 வயது ஆகுது. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு 52 வயது ஆகுது. கால்நடைத்துறை அமைச்சர் எஸ் கமலி அவர்களுக்கு 28 வயது ஆகுது. பால்வளத்துறை அமைச்சர் சி விஜயலட்சுமி அவர்களுக்கு 50 வயது ஆகுது. வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்களுக்கு 50 வயது ஆகுது. வேளாண் துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்களுக்கு 32 வயது ஆகுது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வி கே ராஜீவ் அவர்களுக்கு 33 வயது ஆகுது. வீட்டு வசதி துறை அமைச்சர் பி ராஜ்குமார் அவர்களுக்கு 46 வயது ஆகுது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜா அவர்களுக்கு 52 வயது ஆகுது. சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா அவர்களுக்கு 41 வயது ஆகுது. சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு 40 வயது ஆகுது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு 51 வயது ஆகுது. கைத்தறித்துறை அமைச்சர் எம் விஜய் பாலாஜி அவர்களுக்கு 39 வயது ஆகுது. வணிக வரித்துறை அமைச்சர் டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு 42 வயது ஆகுது. போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு 51 வயது ஆகுது. அறநிலையத்துறை அமைச்சர் எஸ் ரமேஷ் அவர்களுக்கு 31 வயது ஆகுது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுக்கு 61 வயது ஆகுது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் குமார் அவர்களுக்கு 60 வயது ஆகுது. வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கே தென்னரசு அவர்களுக்கு 37 வயது ஆகுது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் குமார் அவர்களுக்கு 47 வயது ஆகுது. தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜே முகமது பர்வேஸ் அவர்களுக்கு 31 வயது ஆகுது. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் டி சரத்குமார் அவர்களுக்கு 34 வயது ஆகுது. நிதித்துறை அமைச்சர் என் மரியா வில்சன் அவர்களுக்கு 46 வயது ஆகுது. மதுவிலக்குத்துறை அமைச்சர் கே விக்னேஷ் அவர்களுக்கு 38 வயது ஆகுது. இந்த அமைச்சர்கள் பற்றியும் அவர்களுடைய வயது பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.